வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாகியலட்சுமி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனியா அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியும் இனியா அங்கேருந்து போனதுக்கு கொஞ்சம் பின்னாடியும் சுதாகர் அங்கே வர்றாரு. அவர் ஏன் ஒரே படபடப்பாக இருக்காருன்னு ஆகாஷ் கேட்க, ஆனால் நான் அங்கே போனப்ப நிதிஷ் நல்லா தானே இருந்தாருன்னு கேட்குறாங்க இனியா. என்கிட்ட பேசக்கூட செஞ்சாரு அப்படின்னு இனியா சொல்ல, அப்ப நீயும் ஆன்ட்டியும் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்க தான் நிதிஷை ஏதாவது பண்ணி இருக்கணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, நிதிஷ் இறந்து கிடந்தத இவங்க பார்த்துருக்காங்களே ஆகாஷ் அப்படின்னு எழில் சொல்ல, இனியா தள்ளிவிட்டெல்லாம் நிதிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அப்படின்னு ஆகாஷ் அதிரடியா சொல்ல, எல்லாரும் என்னவா இருக்குன்னு திகைச்சு போய் பார்க்குறாங்க. எழிலும் செலியனும் அதிர்ச்சியோட பார்க்க, ஆகாஷ்க்கு எல்லாம் தெரியும், இனியா அவங்கிட்ட சொல்லிட்டாலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஒன்னு நிதிஷை ஏதாவது பண்ணிட்டு பழி வாங்கறதுக்காக இனியாவை அங்க வர வச்சிருக்கணும், இல்லைன்னா இனியாவை பழி வாங்கறதுக்காக நிதிஷை கொண்டு இருக்கணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, எல்லாரும் கொஞ்சம் அதிர்ச்சியா பார்த்தாலும் இனியாவை பழி வாங்கணும்னா அவங்களுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அவர் பையனை கொலை பண்ற அளவுக்கு போவாரான்னு கேக்குறாங்க பாக்யா. அதான் வியர்டான ஃபேமிலின்னு இனியா சொல்லியிருக்காளே அப்படின்னு செடியன் சொல்ல, இருந்தாலும் பழி வாங்குற அளவுக்கெல்லாம் அவனை கொல்ற அளவுக்கு அவ்வளோலாம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு எழில் சொல்ல, அப்ப வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக கூட கொலை பண்ணியிருக்கலாம், பழிய மட்டும் இனியா மேல போட்டிருக்கலாம் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, மற்றவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இனியா என்னவோ பண்ணிட்டா, இனியாவை காப்பாத்தணுங்கிறன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நாம வேற ஆங்கிள் இதை யோசிக்கலாமே ஆகாஷ் அப்படின்னு சொல்ற எழில், இங்க பாருங்க, நிதிஷை கொலை பண்ண யாருக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்னு நாம எல்லாரும் யோசிக்கணும் அப்படின்னு எழில் பொதுவா சொல்ல, எழில நான் ஒரு சின்ன கரெக்ஷன், ஷியோரா தெரியல, ஆனா சுதாகர் தான் ஏதாவது பண்ணி இருக்கணும், அதனால அவருக்கு என்ன மோட்டிவேஷன் யோசிச்சாலே போதும், நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்றாரு ஆகாஷ். எல்லாரும் கொஞ்ச நேரம் யோசிக்க, அவன் சொல்றது சரிதாமா, இனியா இங்க பாரு, நீ உன் சேனல்ல சொல்லி நிதிஷோட குடும்பத்துல என்ன பிரச்சனை, சுதாகருக்கும் நிதிஷ் அம்மாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அப்புறம் ஏன் நிதிஷ் அவங்க அப்பாவை திட்டிக்கிட்டே இருந்தானெல்லாம் கொஞ்சம் விசாரிக்க முடியுமான்னு செடியன் கேக்குறாரு. முடியும்னு நான் உடனே சொல்றேன் கால் பண்ணி அப்படின்னு இனியா அங்கிருந்து எழுந்து போக, ஆகாஷ் எழில் பக்கத்துல வந்து உட்காந்து, அண்ணே இன்னொரு தடவை வீடியோவை பிளே பண்ணுங்கிறாரு. இனியா ஆபீஸ்க்கு பேசிட்டு இருக்க, வீட்டுல இருக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஓகே ஓகே புரியுது, அவர்கிட்ட எதுவுமே இல்லையா, சரிங்க, நான் வேற எதுவும் டீட்டெயில் வேணும்னா உங்ககிட்ட கேட்குறேன், பை அப்படின்னு இனியா ஃபோனை வைக்க, உன்னோட கலீக்ஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க பாக்யா. நம்மளோட நிறைய டவுட்ஸுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குமா, நிதிஷோட அம்மாவும் சுதாகரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஓம் பையன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அது ஏன்னு இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்னு இனியா சொல்ல, அந்த டியூப்லைட் குடும்பம் மொத்தமாக ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதான் நமக்கு எப்பவோ தெரியுமே, நிதிஷோட அம்மாவுக்கு முதல்லயே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, அவங்களும் ரொம்ப ரிச்சான ஃபேமிலி தான், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபேமிலியும் ரொம்ப ரிச் தான், அவங்களுக்கு தான் நிதிஷ் பிறந்திருக்கான், கொஞ்ச நாள்ல நிதிஷோட அப்பா இறந்து போயிருக்காரு, அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்த சுதாகர் நிதிஷோட அம்மா கிட்ட பேசி அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணி இருக்காரு அப்படின்னு இனியா சொல்ல, எல்லாரும் ஐயோன்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்ச நாளிலேயே நிதிஷோட தாத்தாவும் இறந்துட்டாரு, அதுக்கு பிறகு எல்லா பிசினஸுமே சுதாகர் கைக்கு போயிருக்கு, நிதிஷோட அம்மா பாத்துக்கிட்டு இருந்த சின்ன சின்ன பிசினஸையும் அவரே கையில எடுத்துக்கிட்டாரு, அடுத்தடுத்து வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து எல்லாமே அவரோட பேர்லயே வாங்கியிருக்காரு அப்படின்னு இனியா சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தரும். இதனால அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் நிறைய சண்டை நடந்திருக்குமா, அதே சொத்து விஷயத்தை காரணமா வச்சு கூட நிதிஷ்க்கும் சுதாகருக்கும் நிறைய சண்டை வந்திருக்கு, ஒரு தடவை ரோட்ல வச்சு கூட 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம், நிதிஷுக்கும் சுதாகருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்லையா அப்படின்னு இனியா சொல்ல, எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சியில இருந்தாலும் ஆகாஷ் மட்டும் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம முன்னாடி தான் பாசமா இருக்க மாதிரி நடிச்சிருக்காங்கன்னு இனியா சொல்ல, அப்ப கன்ஃபார்மா நிதிஷ சுதாகர் தான் கொன்னு இருக்காரு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, எல்லாரும் ஆகாஷை பாக்குறாங்க. நிதிஷ்க்கு சேர வேண்டிய சொத்து மேல ஆசைப்பட்டு அவர் கதையை முடிச்சிட்டாரு, இனியா மேலையும் இந்த வீட்டு மேலே இருக்க கோவத்துல பழிய இனியா மேல தூக்கி போட்டுட்டாரு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, அக்கா ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு அந்த அயோக்கியன் மனுஷனாவே, சீ
அவன் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாங்க செல்வி. அம்மா, நாம ஏன் அந்த சிசிடிவி வீடியோவை எடுத்துக்கிட்டு போலீஸ்க்கு போக கூடாது? நிதிஷ் ஃபேமிலியை பத்தி இனியா கலெக்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் சொல்லலாமேன்னு கேக்குறாரு செழியன். சொல்லலாம் செழியா, அதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னமான்னு கேக்குறாரு. நிதிஷோட அம்மாவை பார்த்து பேசணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா அவங்கள பார்த்து நாம எதுக்கு பேசணும் அப்படின்னு எழில் கேட்க, சுதாகர் தான் கொலை பண்ணியிருக்காருன்னு நம்ம ஒரு யூகத்துல தானே பேசுறோம் அப்படின்னு பாக்யா சொல்ல, யூகம்லாம் இல்ல ஆண்டி, நல்லாவே தெரியும் சுதாகர் தான் கொலை பண்ணியிருக்காருன்னு நேர்ல பார்த்த மாதிரி சொல்றாரு ஆகாஷ். இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும்ல. அது என்னமோ நிதிஷ் அம்மா கிட்ட பேசினா எனக்கு கிடைக்கும்னு தோணுது. நாம அவங்கள நேர்ல பார்த்து பேசலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, மற்றவங்க யோசிக்கிறாங்க. செழியன் சரிமாங்கிறாரு. சுதாகர் வீட்டில் சந்திரிகா வீட்டில் சந்திரிகாவும் சுதாகரும் உட்கார்ந்துருக்க அவங்களோட மெயின் அல்லக்கை நின்றுட்டு இருக்காரு. பாக்யா குடும்பத்தில் இருக்கவங்களும் ஆகாஷும் வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. செழியன், ஆகாஷ், பாக்யா, எழில் 4 பேரும் வந்து கேட்டு பக்கமாக நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சுதாகர் உள்ளர குறுக்கை நறுக்கை நடந்துட்டு இருக்க அவங்க ஒய்ஃப் ரொம்பவே வருத்தத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அம்மா, நாம இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே நின்றுட்டு இருக்கணும்னு செழியன் கேட்க, அந்த கொலைகாரன் சுதாகரர் வெளியே போற வரல நம்ம காத்துக்கிட்டு இருந்து தான் ஆகணும். அவர் ஒய்ஃபு கிட்ட நாம பேசுற வரைக்கும் ஓகேவா அப்படின்னு எழில் சொல்ல, டேய் நாம இங்க வந்து 3/4 மணி நேரம் ஆகுது, இதுக்கு மேல அந்த ஆள் வெளியே போவார்னு எனக்கு தோணலைங்கிறாரு செழியன். டேய் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா, ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு அப்படின்னு எழில் சொல்ல, அம்மா நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடலாமாங்கிறாரு செழியன். பாக்யா அமைதியாருன்ற மாதிரி கைய காட்டிட்டு, இல்ல செழியா, நிதிஷோட அம்மா கிட்ட முதல்ல பேசணும், அவங்களுக்கு என்ன தெரியும்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும், எதுவும் தெரியலன்னா தெரியப்படுத்தணுங்கிறாங்க பாக்யா. அந்த ஆள் தான் வெளியவே வரமாட்டேங்கிறாரேம்மா அப்படின்னு செழியன் கேட்க, அவரை எப்படியாவது போக வைக்கணும்டா அப்படின்னு பாக்யா சொல்ல, செழியன் உள்ளர திரும்பி பாக்குறாரு. எழில் யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்கிறாரு ஆகாஷ். என்ன அப்படின்னு பாக்யா கேட்க, செழியனும் வேகமா திரும்புறாரு. அவரோட ஃபோன் நம்பர் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு ஆகாஷ் கேட்க, பாக்யா புரியாம பாக்குறாங்க. ஃபோன் நம்பரா? எதுக்கு ஆகாஷ்னு எழில் கேட்க, அண்ணா கொடுங்கண்ணா, நான் சொல்றேன் கொடுங்கன்னு கேட்குறாரு ஆகாஷ். இரு அப்படின்னு அவர் மொபைல் எடுக்க, செழியன் மறுபடியும் உள்ளர எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நோட் பண்ணிக்கோன்னு எழில் கொடுக்க, ஆகாஷ் அதை நோட் பண்ணிட்டு இம்மீடியட்டா கால் பண்றாரு. சுதாகர் ஆன் பண்ணி காதுல வைக்க, ஆகாஷ் ரொம்பவே அமைதியா இருக்காரு. சுதாகர் ஹலோங்கிறாரு. ஹலோ, யார் பேசுறது அப்படின்னு அவர் கேட்க, நான் யார் பேசுறேங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, உங்க பையன் நிதிஷை நீங்க தான் கொலை பண்ணினீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, சுதாகர் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இவன் திடீர்னு இப்படி பேசுறான் அப்படின்னு பாக்யா அதிர்ந்து போய் எழில பாக்குறாங்க. ஐயோ என்ன இவன் பேசிட்டு இருக்கான்னு செழியன் உடனே அவர்கிட்ட திரும்பி, டேய் என்னடா பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இருங்க நான் ஜாட காட்டிட்டு. ஆகாஷ் அமைதியா இருக்க, ஹலோ யார் பேசுறதுன்னு பயங்கர பதட்டத்தோட கேக்குறாரு சுதாகர். நீங்க நிதிஷை கொலை பண்ணின ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு சுதாகருக்கு. அத போலீஸ் கிட்ட கொடுக்காம இருக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வரணுங்கிறாரு ஆகாஷ். எங்க வரணும் அப்படின்னு சுதாகர் இம்மீடியட்டா கேட்க, ஆகாஷ்க்கு ஐடியாவே இல்ல. இப்பதான் டீம் மெம்பர் கிட்ட எங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஏய் மியூட்ல போடுங்கிறாரு எழில். இங்க பாரு, பைபாஸ் பக்கம் ஒரு பழைய கிளாஸ் ஃபேக்டரி இருக்குல்ல, அங்க வர சொல்லுங்கிறாரு எழில். ஆகாஷும் போனை ஆன் பண்ணி ஹலோங்க ஹலோ அப்படின்னு பயங்கர படபடப்பா கூப்பிடுறாரு சுதாகர். பைபாஸ் ரோடு பக்கத்துல இருக்க கிளாஸ் ஃபேக்டரிக்கு வாங்க, நாம அங்க பேசிக்கலாங்கிறாரு ஆகாஷ். நான் உடனே வரேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல போனை வைக்கிறாரு ஆகாஷ். வர்றாரு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, மத்தவங்க எல்லாம் சரின்னு தலையாடுறாங்க. சந்தியாவை ஒரு பார்வை பார்த்துட்டு, யோ வாயா அப்படின்னு மெயின் அல்லக்கைய கூட்டிட்டு வர்றாரு சுதாகர். இம்மீடியட்டா அவர் கிளம்பிடுவாரு. அவர் வர்றதுக்குள்ள நம்ம நிதிஷ் அம்மா கிட்ட பேசிடலாம் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, இங்க பாரு இந்த ஐடியா எல்லாம் ஓகே தான், ஆனா அந்த எவிடன்ஸ் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா, அவர் அலர்ட் ஆயிட மாட்டாரு அப்படின்னு செழியன் கேட்க, அண்ணே என்ன எவிடன்ஸ், யாரு போன் பண்ணாங்கன்னே அவருக்கு தெரியாதுன்னு அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, இருந்தாலும்னு பயந்துட்டு இருக்காரு செழியன். ஏய் எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வரதான் போகுது, ஓகேவான்னு கேக்குறாரு எழில். ஐயோ இல்லடா அப்படின்னு செழியன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க பாருடா, அவரு கொலை பண்ணின விஷயம் யாருக்கோ தெரிஞ்சிருச்சுன்னு அவரு பதட்டம் ஆவாரு. அந்த பதட்டத்துல கண்டிப்பா அவர் ஏதாவது பண்ணுவாரு. அவரு பண்ண போற விஷயம் கண்டிப்பா நமக்கு சாதகமா அமையும் அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கும் போதே காரை
அன்லாக் பண்ற சவுண்டு கேக்குது. நீ பொறுமையா இருன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது சீக்கிரம் காரை எடுங்கிற சுதாகரோட வாய்ஸ் வருது. அல்லக்கை ஓடி வந்து கார் எடுக்கிறாரு. சுதாகர் ஃப்ரண்ட் சீட்ல ஏறி உட்கார 4 பேரும் செவரோட செவரா நின்னுக்கிறாங்க. கார் வருது அப்படின்னு செடியன் சொல்ல 4 பேரும் பார்த்துட்டு இருக்க கார் அப்படியே வந்து லெஃப்ட் திரும்பி போயிடுது. சரி நீங்க எல்லாரும் உள்ளர போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு எழில் சொல்ல எங்கடா போறேன்னு கேக்குறாங்க பாக்யா. அம்மா முக்கியமான ஒரு வேலை இருக்குமா, அதை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன்னு எழில் சொல்ல என்ன வேலை அப்படின்னு பாக்யா கேட்க அம்மா அதெல்லாம் சொல்ல முடியாதுமா, நான் வந்துடுறேங்கிறாரு எழில். அண்ணே நானும் உங்க கூட வர்றேன்னு ஆகாஷ் சொல்ல ஏய் வேணா நான் பாத்துக்கிறேன், நீ இவங்க கூட இருங்கிறாரு எழில். டேய் தனியா எங்கேயும் போய் மாட்டிக்காதரான்னு பதட்டமும் பயமுமா சொல்றாரு செழியன். இங்க பாரு இங்க இருக்கிற பிரச்சனையை இப்ப சமாளிக்க முடியல தெரியுதா அப்படின்னு செழியன் சொல்ல டேய் செழியா எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க யாரும் பயப்படாம இருங்க. அம்மா நீ என்ன பண்ற, செழியனை உள்ளர கூட்டிட்டு போய் பேசு, நான் வந்துடுறேன் போ அப்படின்னு எழில் சொல்ல சரி நாம போலாண்டா நீ பார்த்து போ அப்படிங்கிற பாக்யா ஆகாஷை பார்த்து இங்கே இருன்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளர போக எழில் வண்டி எடுத்துக்கிட்டு போறாரு. அண்ணா பத்திரம் நான் ஆகாஷ் சொல்ல சரி நான் பாத்துக்கிறேங்கிறாரு, பார்த்து போயிட்டு வாங்கன்னாங்கிறாரு ஆகாஷ். எழில் ஒரு பக்கம் போக பாக்யாவும் செழியனும் உள்ளர வர்றாங்க. சந்திரிகா அங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம்னு பாக்யா கூப்பிட திரும்பி பாக்குறவங்க பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என் புள்ளைய கொலை பண்ணிட்டு எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்து நிக்கிறீங்க, கொலை பண்ற அளவுக்கு அவன் அப்படி என்ன தப்பு செஞ்சான் அப்படின்னு சந்திரிகா ரொம்ப கோவத்திலையும் வருத்தத்திலையும் கத்த இங்க பாருங்க உங்க பையன் ஒண்ணு அவ்வளவு அப்படின்னு செழியன் ஆரம்பிக்க செழியா அப்படின்னு கூப்பிடுற பாக்யா நீ அமைதியா இருங்கிற மாதிரி ஜாட காட்டுறாங்க. என்னமோ போங்கன்னு செழியன் நின்னுக்க நீங்களும் 3 பிள்ளைங்களை பெத்தவங்க தானே, ஒரு அம்மாவோட வலி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சந்திரிகா கத்த நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல வெளியே போமா, முதல்ல வெளியே போ, ஒத்த புள்ளைய சாக கொடுத்துட்டு நான் நின்னுகிட்டு இருக்கிறேன், எல்லாம் யாரால, உங்களால உங்க குடும்பத்தால ஆனது, அதான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கல்ல, வாங்கிட்டு போய் தொலைய வேண்டியது தானே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கெல்லாம், உங்களை எல்லாம் கழுத்து நெரிச்சு கொன்னு போடுற அளவுக்கு ஆத்திரம் வருது, விடமாட்டேன் உங்க யாரையும் நான் விடமாட்டேன், என் பையன் சாவுக்கு காரணமான உங்க யாரையும் சும்மா விடமாட்டேன், பழி வாங்குவேன்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாங்க சந்திரிகா. உங்க கோபம் வருத்தம் எல்லாமே நியாயமானதுதான், அது எனக்கும் நல்லா புரியுது, ஆனா அந்த கோவத்தை தப்பான இடத்துல நீங்க காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, வெறுப்பா இருக்கு, நான் ஏதாவது பண்றதுக்குள்ள ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கன்னு கத்துறாங்க சந்திரிகா. தயவு செஞ்சு நாங்க பேசுறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு பாக்யாவும் வாய்ஸை ரைஸ் பண்ண கொலைகார கும்பல் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு நான் ஒண்ணு நல்லவே இல்லை அப்படின்னு சந்திரிகா சொல்ல உங்க பையனை நாங்க கொலை பண்ணலங்க, உங்க பையன் கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா அப்படின்னு சந்திரிகா கத்த நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேங்கிறாங்க பாக்யா. முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு பாக்யாவை புடிச்சு தள்ள அவங்க தடுமாறி 4 எட்டு போக செழியன் புடிச்சுக்கிறாரு. ஏங்க அப்படின்னு செழியன் பயங்கரமா எகுற செழியா அப்படின்னு அவரு அடக்கிட்டு இங்க பாருங்க உங்க பையனை கொலை பண்ணது உங்க ஹஸ்பண்ட் சுதாகர் தான் அப்படின்னு பாக்யா பட்டுன்னு சொல்லிட பயங்கரமான அதிர்ச்சியோட பாக்குறாங்க சந்திரிகா. ஆமாங்க உங்க பையன் நிதேஷ் கொலை பண்ணினது உங்க ஹஸ்பண்ட் சுதாகர் தான் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. என்ன அவர் மேல பழிய போட்டுட்டு தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா, என்ன பிரெயின் வாஷ் பண்றீங்களா, அவர் பையனை அவர் எங்க கொலை பண்ண போறாரு அப்படின்னு சந்திரிகா கேட்க ஐயோ அப்படின்னு அழுத்துக்கிறாங்க பாக்யா. இங்க பாருங்க நிதேஷ் அவரோட பையன் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அடுத்த ஆட்டம்பாம தூக்கி போடுறாரு செழியன். பயங்கர அதிர்ச்சிக்கு போறாங்க சந்திரிகா. செழியா கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு பாக்யா சொல்ல சுதாரிச்சுக்கிற சந்திரிகா அவரோட பையன் இல்லைன்னா என்ன, அவர் பையன் மாதிரிதான் அவரு அவனை வளர்த்தாரு பாத்துக்கிட்டாரு, எங்க ஃபேமிலி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களை மிரட்டுறதுக்கு வந்தீங்களா, என்ன வேணும்னா பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, ஆனா உங்க ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாங்க சந்திரிகா. குறிப்பா ஒருத்தி மருமகன்ற பேர்ல வந்தாலே அந்த கேவலமானவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அவங்க கத்த பாக்யாவும் செழியனும் அதிர்ந்து போறாங்க. இங்க பாருங்க பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன் அப்படின்னு செழியன் விரல நீட்டி மிரட்ட ஏன்னு சந்திரிகாவும் கத்துறாங்க. செழியா நீ கொஞ்சம் இரு அப்படின்னு பாக்யா சொல்ல முடியாதுமா இவங்க அப்படின்னு செழியன் ஆரம்பிக்க செழியா அப்படின்னு செழியனோட கையை பிடிச்சி அடக்கிட்டு இங்க பாருங்க உங்க பையன் நல்லவனோ கெட்டவனோ அவன் இப்ப உயிரோட இல்ல, ஒரு அம்மாவா உங்களோட வலி என்னன்னு எனக்கு புரியுது, உங்களுக்காக நான் வருத்தப்படுறேன், அதே நேரம் எங்க வலியையும் நீங்க புரிஞ்சுக்கணும், என் பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா, என் பிள்ளைங்களோட அப்பா செய்யாத தப்புக்கு ஜெயில கிடக்குறாரு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க வெறுப்போட பார்த்துட்டு இருந்த சந்திரிகா செய்யாத தப்பதான் அவர் செஞ்சதா ஒத்துக்கிட்டாரா,
அப்படின்னு அவங்க கேட்க, ஆமா என் பொண்ணு இனியாவுக்காக ஒத்துக்கிட்டாரு. ஆனா இப்போ உண்மை வேறையா இருக்கே, உங்க ஹஸ்பண்ட் தான் உங்க பையனை கொலை பண்ணி இருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல, இங்க பாருங்கம்மா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கம்மா. உங்க ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்கு என் ஹஸ்பண்ட் மேல பழி போடுறீங்களா அப்படின்னு சந்திரிகா கேட்க, ஐயோ அப்படின்னு மறுபடியும் சலிச்சுக்கிறாங்க பாக்யா. இங்க பாருங்க, யாரும் பழியெல்லாம் போடலங்க, அவர் கொலை பண்ணினதுக்கு இங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு செழியன் சொல்ல, என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாங்க சந்திரிகா. அவர் மொபைல்ல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்க சந்திரிகா அதை வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, இனியா போறதுக்கு முன்னாடி அவரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு செழியன் சொல்ல, அது அவரோட ரெஸ்டாரண்ட், அதுக்குள்ள அவர் போனதுனால அவரு கொலைகாரன் ஆயிடுவாரா அப்படின்னு சந்திரிகா கத்த, இங்க பாருங்க, அவரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவரு போறாரு, சரி அப்புறம் இனியாவை எதுக்கு போன் பண்ணி அங்க வர சொல்லணும்னு கேக்குறாரு செழியன். அப்படின்னு பாக்யாவும் கேட்க சந்திரிகா யோசிச்சுட்டு இருக்காங்க. நிதிஷை பிளான் பண்ணி கொலை பண்ணினாரா இல்ல ஏதோ கை கலப்புல நிதிஷ் இறந்தானான்னு எனக்கு தெரியல, ஆனா கொலை பண்ணினது சுதாகர் தான் அப்படின்னு பாக்யா அழுத்தி சொல்ல, ஆஹா இல்ல, நான் நம்ப மாட்டேன், அவரு அங்க இருந்த ஒரே காரணத்துக்காக அவரு கொலை பண்ணதா சொல்லுவீங்களா? நான் நம்ப மாட்டேன், அவரு அப்படியெல்லாம் பண்ண மாட்டார்னு அழுதுகிட்டே சொல்றாங்க சந்திரிகா. ஏங்க இது உண்மைங்கன்னு பாக்யா சொல்ல, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க சந்திரிகா டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க. அவரு மைண்டுக்குள்ள வீட்டுக்குள்ள நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. சந்திரிகா ஹால்ல இருக்க, நிதிஷ் அப்படின்னு சுதாகர் கூப்பிட்டு இருக்க, என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சந்திரிகா கேக்குறாங்க. உன் பையன் எங்கன்னு சுதாகர் கேட்க, என்ன ஆச்சுன்னு கேக்குறேங்கிறாங்க சந்திரிகா. மறுபடியும் உன் பையன் எங்கன்னு கேட்டேங்கிறாரு சுதாகர். என்ன ஆச்சுங்க, எதுக்குங்கன்னு சந்திரிகா கேட்டுட்டு இருக்க, நிதிஷ் படியில இறங்கி கீழே வர்றாரு. என்ன டாடின்னு அவரு கேட்க, டேய் நம்ம குடும்பத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டு தான் நீ அடங்குவியான்னு பலார்னு அறையிறாரு சுதாகர். உடனே சந்திரிகா, ஏங்க என்னங்க பண்றீங்கன்னு கையை தடுத்து பிடிக்கிறாங்க. சுதாகரை மறைச்சுக்கிட்டு எதுக்கு இப்ப இவனை அடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இவன் ட்ரக்ஸ் எடுக்கிறான்னு மட்டும்தான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப இவன் ட்ரக்ஸை விற்கவும் ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சுதாகர் சொல்ல, அதை கேட்ட சந்திரிகா பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. நிதிஷ் அமைதியா நிக்க, இவ்வளவு பணம் இருந்து பத்தலையாடா உனக்கு? ட்ரக்ஸை வித்துதான் சம்பாதிக்கணுமா? என்ன அசிங்கப்படுத்ததான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சுதாகர் கேட்டுட்டு இருக்க, டேய் நிதிஷ் என்னடா இதெல்லாம் அப்படின்னு சந்திரிகாவும் கேட்க, உடனே சுதாகர் இவங்க பக்கம் திரும்பி, உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான், நீ செல்லம் கொடுத்துதான் இன்னைக்கு இவன் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். டேய் இங்க பாரு, இந்த நிமிஷத்தோட நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வேலையெல்லாம் நிறுத்தணும், இல்லன்னு வை என் கையாலேயே உன்னைய கொன்னு போட்டுருவேன், நிஜமா உன்னை கொன்னே போட்டுருவேன்னு கழுத்தை நெரிக்க போறாரு சுதாகர். அப்படின்னு சந்திரிகா மிரட்ட, நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு ஒரு விரல நிதிஷ் முகத்துக்கு முன்னாடி நீட்டி மிரட்டிட்டு சுதாகர் அங்கிருந்து போறாரு. இத நினைச்சு பார்த்த சந்திரிகா அப்படியே சுய நினைவுக்கு வந்து மொபைல செழியன் கிட்ட கொடுத்துட்டு, ஐயோ அப்படின்னு நெஞ்சிலையும் தலையிலையும் அடிச்சுக்கிட்டு அழறாங்க. அட பாவி, நம்ம பிள்ளைய உன் கையாலேயே கொன்னுட்டியே, நேத்து காலையில சண்டை போடும் போதே அவரு சொன்னாரே, நான் அதை பெருசா எடுத்துக்கலையே அப்படின்னு கதறி அழறாங்க சந்திரிகா. என் பிள்ளைக்கு நான் புத்தி சொல்லி இருக்கணும், இல்ல என் புருஷனை நான் தடுத்து இருக்கணும், ஐயோ ரெண்டுமே பண்ணாம என் பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டேனே, ஐயோ நீங்களா இப்படி பண்ணனீங்க அப்படின்னு சந்திரிகா தலையா அடிச்சுக்கிட்டு அழறாங்க. பாக்யா மெதுவா பக்கத்துல வந்து அவங்க தோல்ல கைய வச்சு கைய புடிச்சுக்கிட்டு, அழாதீங்க அப்படின்னு ஆறுதலா இன்னொரு தோல்ல கைய போட, ஐயோ நீங்களா இப்படி பண்ணீங்க, நம்ப முடியலையே என்னால, நான் என்ன பண்ணுவேன், ஐயோ என்ன பண்ணுவேன் நான் கதறி அழறாங்க சந்திரிகா. மறுநாள் பொழுது விடியுது. ஈஸ்வரி பாக்யா ரெண்டு பேரும் சோஃபால உட்கார்ந்துருக்க, அவங்க பின்னாடி இனியா நிக்கிறாங்க. ஈஸ்வரி பக்கத்துல செல்வியும் அவங்க பக்கத்துல ஆகாஷும் நிக்கிறாங்க. அப்போ டிவி ஓடிட்டு இருக்கு. பிரேக்கிங் நியூஸ்ல ஒரு திடீர் திருப்பம். நிதிஷ் கொலை வழக்கில் ஏற்பட்ட திடீர் திருப்பம். நிஜமாகவே கொலை செய்தது கோபிநாத் தானா அல்லது தன் மகளின் தவறை மறைக்க பழியை ஏற்றுக்கொண்டாரா என்ற விவாதங்கள் நடைபெற்று வந்த நிலையில் நிதிஷை கொலை செய்தது சுதாகர் என்பதும் அவர் நிதிஷின் வளர்ப்பு தந்தை என்பதும் தெரிய வந்துள்ளது. கோபிநாத் குடும்பத்தினர் காவல்துறைக்கு அளித்த சிசிடிவி காட்சியில் கொலைக்கு உடந்தையாக இருந்த சுதாகரிடம் வேலை செய்தவரின் வாக்குமூலம் இந்த வழக்கில் ஏற்பட்ட திருப்பத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்க எல்லாரும் நம்ப முடியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. செழியன், பாக்யா, ஆகாஷ் 3 பேரும் ஸ்டேஷனுக்கு ஓடி வர்றாங்க. அங்க கோபிநாத் இருந்த செல்ல பார்த்துட்டு, ஐயையோங்க என்னம்மா பிரச்சனை, என்னம்மா ஆச்சு, ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமான்னு கேட்கிறாரு அங்க இருக்க ஒரு போலீஸ். அது வந்து அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, இன்ஸ்பெக்டர் கிளம்புற நேரம் தான் வருவீங்களா, எதுவா இருந்தாலும் காலையில வாங்கம்மாங்கிறாரு அவரு. ஐயோ அப்படின்னு செழியன் சொல்ல, ஐயோ ப்ளீஸ் சார் ஒரு நிமிஷம் இருங்கிறாங்க பாக்யா.
அப்போ இன்ஸ்பெக்டர் அங்க வர அவருக்கு ஒரு சல்யூட்டை வச்சுட்டு, ஏம்மா சொல்றேன் இல்லம்மா காலையில வாங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு பாக்யா சொல்ல, இருங்கப்பா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர், என்னம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. சார் நிதிஷோட கொலை விளக்குல நாங்க ஒரு முக்கியமான ஆதாரத்தோட வந்திருக்கோம் அப்படின்னு பாக்யா சொல்ல, என்ன ஆதாரம்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். செழியா அப்படின்னு பாக்யா சொல்ல, செழியன் மொபைல் எடுத்து வீடியோவை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காரு. சம்பவம் நடந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காஃபி ஷாப் நடத்திட்டு இருக்காருங்க சார், அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் தாங்க சார் இது அப்படின்னு பாக்யா சொல்ல, அங்க எங்கேயும் கேமரா ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்களே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் அப்படி சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, ஆமாங்க சார். சார் நீங்க இந்த வீடியோவை பாருங்க சார், எல்லாம் புரியுங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, செழியன் மொபைலை கொடுக்குறாரு, ப்ளே பண்ணுங்கன்னு அவர் சொல்ல, செழியன் பிளேவை ஆன் பண்றாரு. பாருங்க சார் அவர் சொல்ல, இன்ஸ்பெக்டர் அதை டீப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு கார்ல நிதிஷ் வர, கொஞ்ச நேரம் கழிச்சு சுதாகர் அவரோட அடியாலும் வர்றாங்க. அப்புறம் வெளியே வந்து சுதாகர் அடியால் கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இனியா ஆட்டோல வர்றத இன்ஸ்பெக்டர் பாத்துக்கிட்டு இருக்க, இவங்கெல்லாம் ஐயோன்னு அதிர்ந்து போய் பார்க்க, அதே மாதிரி அதிர்ச்சியோட இன்ஸ்பெக்டரும் பாக்குறாரு. அடுத்து பாக்யா கார்ல வந்து இறங்குனதும் அவங்க இனியா கிட்ட போறதையும் பாக்குறவரு பாக்யாவை நிமிந்து பாக்குறாரு. பாக்யாவும் பதட்டமா அவரையே பாத்துக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் உள்ளர வர்றதும் வந்து மறுபடியும் கார்ல ஏறுறதும் தெரியுது. அதுக்கப்புறம் சுதாகர் அங்க வர்றாரு. அவரும் உள்ளர வந்துட்டு மறுபடியும் வெளியில போறாரு. பக்கத்து கடையில நிறுத்தி வச்சிருந்த கார் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்புறாரு. இதையெல்லாம் இன்ஸ்பெக்டர் டீப்பா பாத்துட்டு இருக்க, பாக்யா பதட்டத்தோட பாத்துட்டு நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு அடுத்து வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.